சிங்கமும் சுண்டெலியும். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய சிங்கம் வாழ்ந்து வந்தது. அது மிகவும் வலிமையானது. எல்லா விலங்குகளும் அதற்கு பயப்படும். ஒரு நாள் அந்த சிங்கம் ஒரு மரத்தடியில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு குட்டி சுண்டெலி சிங்கம் தூங்குவதை பார்க்காமல் அதன் மேல் ஏறி விளையாட ஆரம்பித்தது. சுண்டெலி மேலும் கீழும் ஓடி சிங்கம் தூங்கிக் கொண்டிருப்பதை அறியாமல் அதன் மீசையை கவ்வியது. திடீரென்று சிங்கம் விழித்து கொண்டது. அதற்கு கோபம் தலைக்கேறியது. சிறு பிராணியை, என் தூக்கத்தை கெடுக்க உனக்கு எவ்வளவு தைரியம் என்று கர்ஜித்தது. சிங்கம் சுண்டெலியை பிடித்து அதை நசுக்கவும் தயாரானது. அப்போது சுண்டெலி பயந்து நடுங்கியது. காட்டின் ராஜா, என்னை மன்னித்து விடுங்கள். தவறுதலாக இப்படி செய்துவிட்டேன். ஒரு நாள் உங்களுக்கு நான் உதவக்கூடும் என்று கெஞ்சியது. சிங்கம் சத்தமாகவே சிரித்தது. நீ ஒரு சிறு சுண்டெலி, எனக்கு எப்படி உன்னால் உதவ முடியும் என்று கேட்டது. ஆனால் சுண்டெலியின் கெஞ்சலை கேட்டு சிங்கத்திற்கு மனமும் மாறியது. சரி போ, இனிமேல் இப்படி செய்யாதே என்று கூறி சுண்டெலியை விடுவித்தது. சில நாட்களுக்கு பிறகு சிங்கம் காட்டிற்குள் வேட்டையாடச் சென்றது. அப்போது அது வேடர்கள் வைத்த வலையில் சிக்கிக்கொண்டது. சிங்கம் எவ்வளவு முயன்றும் வலையிலிருந்து வெளியே வர முடியவில்லை. அது சத்தமாக கர்ஜித்தது. சிங்கத்தின் கர்ஜனையை கேட்டதும் அதே சுண்டெலி அங்கே ஓடி வந்தது. தன் உயிரை காப்பாற்றிய சிங்கத்தை அது அடையாளமும் கண்டு கொண்டது. சுண்டெலி உடனே வலையின் கயிறுகளை தன் கூர்மையான பற்களால் கடிக்க ஆரம்பித்தது. சிறிது நேரத்திலேயே அனைத்து கயிறுகளையும் கடித்து சிங்கத்தை வலையிலிருந்தும் விடுவித்தது. சிங்கம் ஆச்சரியப்பட்டது. நன்றி நண்பா, அன்று நான் உன்னை சாதாரணமாக நினைத்து விட்டேன். ஒரு சிறிய உயிரும் பெரிய உதவி செய்ய முடியும் என்பதை நீ நிரூபித்து விட்டாய் என்று கூறியது. அன்றிலிருந்து சிங்கமும் சுண்டெலியும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்தன. நீதி: யாரையும் குறைத்து மதிப்பிடாதே. சிறியவர்களும் பெரிய உதவி செய்ய முடியும்.